டானிஷ் பழங்கதை ஒண்ணு வாழ்றதுக்கான உரிமை எல்லாருக்கும் சமமானது அப்படிங்கறத பத்தி சொல்லுது. முன்னொரு காலத்துல ஒரு தச்சன் இருந்தானா. அவன் காட்டுல மரம் வெட்டுறதுக்காக உள்ள போவானாம். ஆனா அவன் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவன் தான் வெட்டுறதுக்கு ஏத்த மாதிரி மரத்தை தேர்ந்தெடுத்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் உன்னை வெட்டுறதுக்கு என்ன அனுமதிப்பையா அப்படின்னு கேட்பானாம். மரம் சம்மதிச்சா மட்டும்தான் அதை வெட்டுவானாம். அந்த மரத்துட்ட போய் நான் உன்னை என்ன செய்யலான்னு இருக்கேன்னு சொல்லி அந்த மரத்துட்ட அதோடைய விருப்பத்தை கேட்பானாம். இப்படி ஒரு முறை ஒரு கருங்காலி மரத்துட்ட போய் உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, உன்னை வெட்டி மேஜை செய்யலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னானாம். இதுக்கு நீ சம்மதிக்கிறியான்னு கேட்டானாம். அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், நானே இலைகள் எல்லாம் உதிர்த்துட்டு நிக்கிறேன், மழைக்காலம் வரப்போகுது, மழையுடைய குளுமைய கொஞ்சம் உள் வாங்கி என்ன நானே புதுப்பிச்சுக்கிறேன், மழைக்காலம் முடிஞ்சோன்னு வரியா அப்படின்னு கேட்டு தச்சனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். மழைக்காலம் தொடங்கி அதுக்கப்புறமா அந்த காட்டுடைய உருவமே மாறிடும். மழைக்காலம் முடிஞ்சோன்னு திருப்பியும் அந்த மரத்திட்ட போய் உன்னை நான் வெட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அப்போ மரம் சொல்லிச்சான், அவசரப்படுறியே, அடுத்து குளிர்கால பனி வருதே, அதை நான் அனுபவிக்க வேணாமா? நான் அது வரைக்குமாவது வாழ ஆசைப்படுறேனே, குளிர்காலம் முடியிற வரைக்கும் காத்திரு அப்படின்னு மரம். தச்சம் இன்னும் 3 மாசம் தானே, சரி காத்திருப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணானாம். அப்ப குளிர்காலம் முடிஞ்சு கோடரியோடு காட்டுக்கு போனானாம். மரம் சொன்னதான், ரொம்ப அதிக குளிர் இந்த வருஷம், அதனால நான் வாடி போயிருக்கேன், கொஞ்சம் இந்த கோடை காலத்துல வர்ற சூரியன் என்ன சூடுபடுத்திக்கிறேன், கோடையை காணாத வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிச்சு. தச்சனுக்கு கொஞ்சம் சலிப்பா இருந்துச்சான். ஆனாலும் தன்னுடைய அறத்தை மீறி நடந்துக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு வீடு திரும்பிட்டானா. கோடையுடைய முரட்டு சூரியனுக்கு அப்புறம் காட்டுக்கு திருப்பவும் தச்சன் போனானா. இப்ப மரம் சொல்லிச்சான், நம்ம சாகதானே போறோம், நம்மள வெட்டத்தானே போறோம் அப்படின்னு உணர்ந்த பிறகு மழை, பனி, வெயில இதெல்லாம் அனுபவிக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, வாழ்றதுதானே இனிமே. என்னை வெட்டி ஒரு மேஜையாக்கிட்டேனா இந்த சுகத்தையெல்லாம் நான் இழந்துருவேனே, நான் வாழ ஆசைப்படுறேன், என்னை வாழ அனுமதிப்பதும் வெட்டி கொண்டு போறதும் இனி உன்னுடைய விருப்பம் அப்படின்னு மரம் சொல்லிச்சோம். அதை கேட்ட தச்சன் சொன்னானா, வாழ்றதுக்கான உரிமை எல்லாருக்கும் சமம், உன்னை வெட்டி கொண்டு போக எனக்கு மனசு இல்ல, உண்மையில நீ எனக்கு ஒரு பாடம் சொல்லியிருக்கு, உனக்காக காத்திருந்த பொழுதுதான் எனக்கும் மழைக்காலம், குளிர்காலம், கோடை வெயில், வசந்த காலம் இது எல்லாமே நான் முழுமையா அனுபவிச்சேன். இனிமே நானும் என்ன கிடைக்குதோ அத எடுத்துக்கிட்டு திருப்தியா ஒன்ன மாதிரியே நான் வாழ போறேன் அப்படின்னு காட்டிலேயே வாழ தொடங்கினான். அப்படி முடியுது அந்த டானிஷ் கதை. மரம் இல்ல, சிறு புல் கூட தன்னளவுல முழுமையாதான் வாழுது. மழைய, வெயில, பனிய நேரடியா எதிர்கொள்ளுது, வாழ்தல முழுசா அனுபவிக்குது. மனுஷங்க நாம தான் வாழ்க்கைய துண்டு துண்டாக்கி எதையும் அனுபவிக்காம சலிப்போடையே வாழ்றோம்.